ஏன் எல்லா வேத மந்திரங்களும் பூஜைகளும் விநாயகரை கொண்டு தொடங்குகிறது தெரியுமா? ஒரு காலத்தில் சோமுகாசுரன் என்ற அசுரன் மிகுந்த தவம் செய்து கடவுள்களிடமிருந்து பல வரங்களை பெற்றான். அந்த வலிமையால் எல்லா தேவதைகளையும் வென்று கடைசியில் வேதங்களையே கடத்தி கடலுக்குள் மறைத்து விட்டான். வேதங்கள் இல்லாமல் உலகமே இருளில் சூழ்ந்தது. யாகங்கள், பூஜைகள், தர்மங்கள் எதுவுமே நடைபெற முடியவில்லை. தேவதைகள் கவலைப்பட்டு பிரம்மன், விஷ்ணு, சிவன் அனைவரிடமும் சென்று முறையிட்டார்கள். அப்போது அவர்கள் அனைவரும் இந்த காரியத்தை முடிக்க வல்லவர் ஒரே ஒருவர்தான், விநாயகர் என்று முடிவெடுத்தார்கள். விநாயகர் தனது மூஷிக வாகனத்தில் ஏறி சோமுகாசுரன் மறைந்திருந்த கடலுக்குள் சென்றார். அசுரனுடன் கடுமையான யுத்தம் நடந்தது. இறுதியில் விநாயகர் தனது கயிறுபிடி கொண்டு சோமுகாசுரனை அடக்கினார். பின்னர் அவனை எச்சரித்து, உன் தவம் நல்லதுதான், ஆனால் அதை தவறான வழியில் பயன்படுத்தினாய், இனி அப்படி செய்யக்கூடாது என்று எச்சரித்தார். அசுரன் தன் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டான். விநாயகர் வேதங்களை மீட்டெடுத்து தேவதைகளிடம் கொடுத்தார். அந்த நாளிலிருந்து எல்லா யாகங்களிலும் எல்லா வேத மந்திரங்களிலும் முதலில் விநாயகரை வணங்க வேண்டும் என்ற மரபு நிலை நிலைத்துவிட்டது.